லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட ரோட் ஷோ குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி பூபதி அப்படிங்கிறவரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதாவது தேர்தல் விதிமுறைகள், பட்டாசு வெடிக்கக்கூடாது, பதாதைகள் ஏந்தக்கூடாது, இது போன்ற விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே டி நகர் போன்ற இடங்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடம், அங்கு நடத்துவது சரியில்லைன்னு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்த நிலையில இன்றைக்கு இது போன்ற புகாரும் எழுதிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருவது இப்போது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி அவர் வர்றது போலயே அடிக்கடி அவர் முச்சந்தில நிறுத்தப்படுறாரு. தமிழ்நாடு பாஜகவை நம்பி நடுத்தெருவில் நிறுத்தப்படுகிறார். கூட்டமே இல்ல. ஏற்கனவே கோயம்புத்தூர் காட்டி கொடுத்தது. சென்னையிலையும் இன்னைக்கு அவர் அம்பலப்பட்டிருக்கிறார். வேலூர் கூட்டமும் ஃபெயிலியர். எல்லா இடமும் கூட்டம் இல்லாம ஒரு பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மக்கள் கூட்டமாக வெளியேறுவதும், கூட்டமே வராமல் வெறிச்சோடி காணப்படுவதுமாக பாஜகவினுடைய ரோட் ஷோ எல்லாமே மிகப்பெரிய தோல்வி. டி நகர்ல ஷாப்பிங் வந்தவங்க, அங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் கணக்குல காட்டிட்டார் அண்ணாமலை. ஆனாலும் அங்க இருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த கூட்டமும் கூட முழுக்க வட இந்தியர்கள் தான், மார்வாடி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. மற்றபடி தமிழ்நாட்டு மக்களை அங்க பார்க்க முடியவில்லை அப்படிங்கறதா வரக்கூடிய கள தகவலா இருக்கு. அப்புறம் விதிமீறலை பத்தி சொன்னீங்க. எந்த தேர்தலாக இருந்தாலும் மோடி அப்பட்டமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடியவர் தான். அவர் வாக்குச்சாவடியிலேயே வாக்கு செலுத்திட்டு வெளியே தாமரை சின்னத்தை காட்டி ஏற்கனவே பிரச்சனையாச்சு. அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் மோடி இருக்கிறார். எந்த சட்டங்களுக்கும் அவர் கட்டுப்பட மாட்டாரு. பிஜேபிக்காரங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்ப பாருங்க. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கூட அந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறார். ராஜ்பவன்ல தங்கி இருந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மோடி. ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர் எப்போதும் பிரதமர், முதலமைச்சர்லாம் அரசு இல்லங்கள்ல தங்குறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று. ஆனால் இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிற ஒரு காலகட்டம். இப்ப எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் அரசியல் வேலையை பாக்குறாங்க, கட்சி வேலையை பாக்குறாங்க, தேர்தல் வேலையை பாக்குறாங்க. இதற்கு ஒரு அரசு அலுவலகத்தை, அரசு இல்லத்தை பயன்படுத்துவது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது அவர் ராஜ்பவன்ல தங்கிட்டு அரசு பங்களாவில் தங்கி கொண்டு அவர் கட்சிக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இது எப்படி அப்பட்டமான ஒரு தேர்தல் விதிமுறை மீறல்? அதுக்கப்புறம் நீங்க டி நகர்ல எந்த கட்சிக்கும் பேரணி நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது, காவல்துறை அனுமதிக்காது. வழக்கமா நாங்கெல்லாம் எங்க பேரணி நடத்துறோம்? எழும்பூர்ல ராஜரத்ன ஸ்டேடியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆற்றங்கரையோரம் தான் ஆளே இல்லாத அந்த ஏரியால பேரணி நடத்துறதுக்கு அனுமதிப்பாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சு எழும்பூர்ல போய் அது முடியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். எந்த கட்சியா இருந்தாலும், திமுகவை பேரணி நடத்தினா கூட அங்கதான், யார் பேரணி நடத்தினாலும் அங்கதான் விடுவாங்க. அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா வள்ளுவர் கூட்டத்தை விடுவாங்க. ஆனா பாருங்க, டி நகர்ல, பாண்டி பஜார்ல, அதுவும் ஒரு பண்டிகை காலத்துல மக்கள் ஷாப்பிங் போற, தங்களுக்கான பொருட்கள் வாங்குவதற்காக போகக்கூடிய ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கான இடத்தை முழுமையா அடைச்சு வச்சு, டிராபிக்கை அங்க கண்ட்ரோல் பண்ணி, யாரையும் அங்க கடை நடத்த விடாம செஞ்சு, முழுக்க மோடிக்காக காவல்துறை அனுமதி கொடுத்திருக்குது, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்குது. இது இன்னொரு கட்சிக்கு கிடைக்குமா? அப்போ எந்த அளவுக்கு சட்டத்தை தேர்தல் ஆணையமே வளைக்கிறது, விதிமுறைகளை தேர்தல் ஆணையமே மீறி இருக்கு பாருங்க, காவல்துறை மீறி இருக்கு பாருங்க. நாளைக்கு நாங்க போய் கேட்டா அனுமதி கொடுப்பாங்களா? அப்ப மோடிக்காக மக்கள் பயன்படுத்தப்படுகிற, மக்களால் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை ஒதுக்கி கொடுத்து ரோட் ஷோ போட வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களால மக்கள் கூட்டத்தை சேர்க்க முடியல பிஜேபியால. அப்ப மக்கள் கூட்டம் எங்க இருக்கும் அங்க போய் ஒரு ஷோ நடத்திடுறது. ஆனாலும் அங்க கூட்டம் இல்லை. மோடி போற நேரத்துல கூட்டம் இல்லை. மக்கள் மோடியை புறக்கணித்து இருக்கிறார்கள். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு காரைக்குடியில் அவர் நடத்த இருந்த ரோட் ஷோவை ரத்து பண்ணிட்டார். இப்ப 3வது முறை தன்னுடைய பயணத்தை அமித்ஷா ரத்து பண்ணிருக்காரு. இது 3வது முறை. ஏற்கனவே ஒரு முறை ரத்து, 2வது ஒரு முறை ரத்து, 3வது ஒரு முறை ரத்து. தேர்தல் பிரச்சாரத்துக்காக அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு செய்தியா இருக்கு. அப்ப இனி வருவாரா மாட்டாரா? ஏன்னா தேர்தலை நெருங்க போகுது, தேர்தல் பிரச்சாரம் இன்னும் 3-4 நாட்கள்ல முடிய போகுது. அப்போ இதுதான் அவங்களுடைய நிலைமை. நட்டா வந்த கூட்டம் ஃபெயிலியர், மோடியுடைய ரோட் ஷோ ஃபெயிலியர், ரெண்டையும் பார்த்த அமித்ஷா நம்ம போய் அங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் ரத்து பண்ணியிருக்காரு. அப்போ பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள்
தோல்வி அடைவது சாட்சியா இருக்குது. இதுல என்னன்னா, ஏன் இந்த நிலைமை பிஜேபிக்கு? ஏன்னா பிஜேபி தேர்தல் களத்துல மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியான எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் எந்த கொள்கைகளையும் பிஜேபி ஆதரிக்கவில்லை. நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யணும்னா என்ன, மக்கள்கிட்ட போய் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று பேசணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதுதானே சொல்றோம். இப்ப திமுக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணி, நாங்க என்ன சொல்றோம், நாங்க விசிகே தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு. பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள், நீட்டு விலக்கு வேணும்னு கேட்கிறாங்க. பிஜேபி கொடுக்குமா? தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ புதிய திட்டங்களை கேட்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு மக்கள் நல திட்டங்களை. பிஜேபி கொடுக்குமா? எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு கேட்கிறாங்க, பிஜேபியினுடைய பதில் என்ன? இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டே போலாம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு மாறான கொள்கையுடைய கட்சி பிஜேபி. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வாக்குறுதியை கொடுப்பாங்க? அவங்க இந்த மண்ணுக்கு பொருந்தாத, இந்த மண்ணின் மீது தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு திட்டங்களை தான் கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் நிக்க முடியும்? அப்ப மக்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் பாஜகவை? நான் ஏன் பிஜேபிக்கு கூட்டம் வரலன்னா, அவங்களுடைய அதிகார வலிமையை பயன்படுத்தி கூட கூட்டத்தை ஏன் சேர்க்க முடியலன்னா, இதுதான் காரணம். மக்களுக்கு மனம் ஒப்பல்ல. பிஜேபியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு போறது, மோடியை வரவேற்பது என்பதுல மக்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் போக மாட்டேங்கிறாங்க. இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா பாஜகவினர் தரப்பு சொல்றது வேற மாதிரியெல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடியை தொடர்ந்து தமிழகத்தை நேசிக்கிறாரு, அதனாலதான் தமிழகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மோடிக்கு ஆதரவாக ஒரு பிம்பம் உருவாகிருச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி காணாம போயிரும் கூட சொல்லாரு, அண்ணாமலை சொல்றாரு. அதெல்லாம் ஒரு அவங்களுடைய வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்குன்னு தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டை உண்மையிலேயே ஒருத்தர் நேசிக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒருத்தர் மீது ஒருத்தர் நேசம் காட்டுறாருன்னா அவர் எப்ப வெளிப்படுவாரு? தனக்கு ஒரு வேலை ஆகும் போது போய் இன்னொருத்தர் நம்ம நேசம் காட்டுறோம்னு வைங்க, அது இன்னொருத்தர் மேலான நேசமா? அது தன் மீதான நேசம். அப்ப இன்னொருத்தர் பாதிக்கப்படும் போது போய் நாம குரல் கொடுத்தோமா, கேட்டோமா, உனக்கு என்னப்பா ஆச்சு, உனக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாதான் அது இன்னொருவர் மீதான நேசம். அப்ப தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு நேசம் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது மோடி வந்திருக்கணும், தமிழ்நாட்டு மக்களை பார்த்திருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்ட நிதியை கொடுத்திருக்கணும், அரசின் பக்கம் நின்றுக்கணும், தமிழ்நாடு அரசின் பக்கம். ஆனா அதை செய்யல. இப்ப மோடி தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாரு? அவருக்காக வர்றாரு. அவர் கட்சியை வளர்க்கணும், அவர் கட்சி ஓட்டு வாங்கணும், தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தணும்னு வர்றாரு. இது எப்படி தமிழ்நாட்டு மக்களின் மீதான நேசமா மாறும்? இது அவர் கட்சியின் மீதான நேசம். அவர் கட்சியை வளர்க்கணும்னு ஓட்டுக்காக, தேர்தலுக்காக வர்றார். தமிழ்நாடு பாதிக்கப்படும் போது வரவில்லை, தமிழ்நாடு கேட்ட நிதியை தரவில்லை, தமிழ்நாடு அரசு கொடுத்த நிவாரண நிதியை கூட பிஜேபி கொச்சைப்படுத்தியது, இழிவுபடுத்தியது. இப்படி இருக்கும்போது அது எப்படி நேசமா மாறும்? அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, ஒரு கட்சி காணாம போயிடும். இதைத்தான் நாங்க சொன்னோம். இந்தியால பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த ஒரு கட்சி கூட வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இந்தியா முழுவதும் பாருங்க, எந்த கட்சியாவது பிஜேபி கூட சேர்ந்த கட்சி உருப்பட்டு இருக்கா? அந்த கட்சி அதே வடிவத்தில் இன்னைக்கு இருக்கா? உருக்குலைந்து சிதைந்து போய் விட்டன. நிதிஷ்குமார் கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு? நிதிஷ்குமாரே எங்க இருக்காரு கேட்கிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. சிவசேனாவோட நிலைமை என்ன இன்னைக்கு? அது போல ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய நிலைமை என்ன? எத்தனை கட்சிகளை சொல்ல முடியும்? பிஜேபியோடு சேர்ந்த கட்சிகள் அதோட காலி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது உயிரோட இருக்க முடியாது. அதிமுகவுக்கு இந்த நிலைமை தான் வரப்போகுதுன்னு நம்ம சொன்னோம். அன்னைக்கு அதிமுக காரங்களாம் நம்மளோட சண்டைக்கு வந்தாங்க. இன்னைக்கு அதிமுக அந்த நிலைமை தான் வரப்போகுதுன்னு இன்னைக்கு யார் சொல்றா? அண்ணாமலையே சொல்ற, பிஜேபி தலைவர் சொல்ற, அதிமுக அழிய போகிறது. ரெண்டு கட்சியில ஒண்ணு அழிய போகுதுன்னா எந்த கட்சியை சொல்றாரு? திமுக மிகப்பெரிய அளவுக்கு வடிவமெடுத்து நிக்கிறாங்க. அவங்க கட்சியும் வலிமை பெற்றிருக்குது, அவர்களோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியும் வலிமை பெற்றிருக்கு. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோடு மிகப்பெரிய வடிவம் எடுத்து திமுக நிக்குது. இன்னும் சொல்ல போனா கொள்கைகளையும் ரொம்ப தீவிரமா உறுதியா நிக்கிறாங்க. அப்ப பிஜேபி என்பது இன்னைக்கு அதிமுகவை வீழ்த்தினால்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். திமுக வெர்சஸ் பாஜக என்கிற அளவுக்கு களத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு பிஜேபி முயலுது. அப்ப அதிமுகவை அழிக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காகத்தான் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா மறைவுல இருந்து இன்னைக்கு ஒரு 8 வருஷமா பாருங்க, முழுக்க பிஜேபி தன் கட்டுப்பாட்டில் எடுத்தது அதிமுகவை. சசிகலா அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை ஏற்க கூடாதுன்னு இடையூறு பண்ணாங்க, அவங்க பதவி ஏற்க கூடாதுன்னு இடையூறு பண்ணாங்க.
அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தூண்டி விட்டு அந்த கட்சியில வந்து பிளவை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ்ஐயும் தன்மையப்படுத்தி ஆளுநர் மாளிகையில ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்த்து வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க தங்க கண்ட்ரோல்ல அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே டிடிவிய சேர்த்துக்கிட்டு எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய அரசியலை பண்றாங்க. ஓபிஎஸ் தன் பக்கம் வச்சுக்கிட்டு எடப்பாடி எதிர்க்கக்கூடிய அரசியலை பண்றாங்க. அப்போ முதல்ல கட்சியை வந்து ஒரு தலைமையின் கீழ் உருப்பெறாமல், ஒரு தலைமையின் கீழ் அது வந்து வடிவம் பெறாமல் அதை வந்து பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டி தலைமைகளை உருவாக்கி 3-4 தலைமையின் கீழ் அந்த கட்சியை சிதறடிச்சாங்க. முதல்ல இந்த குரூப்பை கையில எடுத்துட்டு அந்த குரூப்பை தண்டிச்சாங்க. இப்ப அந்த குரூப்பை கையில எடுத்துட்டு இந்த குரூப்பை தண்டிக்கிறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நடந்தது என்ன? ஒட்டுமொத்தமா நடந்திருப்பது ஒன்றுபட்ட அதிமுக பிளவை சந்தித்து, சரிவை சந்தித்து, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு வந்து அதிமுகவுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய திமுக காரணம் அல்ல. சசிகலா அவர்களை தண்டித்தது, சசிகலா அவர்களை வந்து பதவியேற்க விடாமல் தடுத்தது திமுக அல்ல. டிடிவி தினகரனை பிடிச்சி ஜெயில திகார்ல போட்டது திமுக அல்ல. ஓபிஎஸ் வச்சு தர்மயுத்தம் நடத்த சொன்னது திமுக அல்ல. அதுபோல இபிஎஸ்ஐ வந்து தன் பக்கம் இழுத்து ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்க வச்சு இப்படி வந்து கட்சிக்குள்ள மேலும் பிளவை வந்து வலுப்பெற வைத்தது வந்து திமுக அல்ல, முழுக்க முழுக்க பாஜக. அப்ப அன்னைக்கு அந்த டீம் பிஜேபியோட இருந்தாங்க, இன்னைக்கு இன்னொரு டீம் பிஜேபியோட இருக்காங்க. எல்லாமே ஏடிஎம்கே டீம் தான். அப்ப ஏடிஎம்கே முழுக்க முழுக்க இன்னைக்கு காலியா இருக்குன்னா அதற்கு காரணம் பிஜேபி. குருமூர்த்தி ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தார். அவர் யாரு? அவர் திராவிட இயக்க சிந்தனையாளரா? அவர் என்ன பெரியார் திட்டத்துல இருந்து உருவானவரா? அவர் பக்க ஆர்எஸ்எஸ் காரர். ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல இருக்கக்கூடியவர், பிஜேபிக்காக லாபி பண்ணக்கூடியவர். அவரு நான் தான் கூப்பிட்டு சொல்லி தர்மயுத்தம் நடத்த சொன்னேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். என் பேச்ச கேட்டுதான் அவர் அம்மா சமாதியில போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் குருமூர்த்தி. அப்ப இன்னைக்கு அதிமுக சிதைந்து போனதற்கு காரணம் பிஜேபி. அப்ப அந்த பிஜேபி நாள் இது நம்ம சொல்லி வந்தத அவங்களே சொல்றாங்க அதிமுக அழிக்க போறோம்னு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் திமுக அதிமுக மாறி மாறி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த களம் இப்படியே போனா பிஜேபியால வந்து எதுவும் செய்ய முடியாது. அதனால பிஜேபி அதிமுகவை அழித்தால்தான் தாங்கள் வெற்றி பெற முடியும், வர முடியும் நினைக்கிறாங்க. நீங்க அதிமுக அழிச்சாலும் வர முடியாது, அதிமுக அழிக்கவும் முடியாது. அது ஒரு பெரிய கட்சி, அது ஒரு வலிமையான கட்சி, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்புள்ள கட்சி. அந்த கட்சியின் கொள்கையில் அந்த கட்சி தீவிரமாக இருந்தால் இன்னும் அந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பை வழங்க தயாராக இருக்கிறார்கள். அதற்கான களம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தான் இதை பத்தி சிந்திக்கணும். அதனால மோடி இன்னைக்கு வந்து இப்படித்தான் ஒரு கட்சி அளிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை ஏற்காம இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைக்கு எதிராக இருக்கிறது, இப்படியெல்லாம் செஞ்சுதான் அவங்க தமிழ்நாட்டுல எதையாவது இடத்தை பிடிக்க நினைக்கிறாங்களே தவிர உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு வந்து நன்மை செய்து ஒன்று அடையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் குறித்து நீங்க சொன்னீங்க, இந்த முறையும் அமித்ஷா அவர்களுடைய பயணம் ரத்துன்னு சொன்னீங்க. ஆனா அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர் அமித்ஷா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து காப்பாற்றக்கூடிய இடத்தில் அமித்ஷா இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவரு தமிழகத்துக்கு வர மறுக்கிறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன் அவர் தமிழகத்துக்கு வர மறுக்கிறாரு? அந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டாரா, இல்லைன்னா பாஜக வெற்றி அடைந்து விடும்னு அண்ணாமலை மேல ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறாரா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக எப்படியும் வெற்றி அடைஞ்சிரும், நாம போக வேண்டியது இல்ல அப்படின்னு அண்ணாமலையின் மீதான நம்பிக்கையில் அமித்ஷா வரவில்லை என்றால் மோடி ஏன் வந்தார்? அப்ப மோடிக்கு அண்ணாமலை மேல நம்பிக்கை இல்லையா? நட்டா ஏன் வந்து நடுத்தர்ல நின்னாரு? அப்ப அண்ணாமலை மேல நட்டாக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம போய் பிரச்சாரம் பண்ணாதான் 1க்கு 5 முறை போனாதான் தமிழ்நாட்டுல ஏதாச்சும் தேரும் அப்படின்னு நினைச்சிட்டு மோடி நட்டாவும் வந்துட்டாங்க. அமித்ஷா வந்து வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா? அப்போ மோடியும் நட்டாவும் ஏமாந்து விட்டார்கள், அமித்ஷா தப்பித்து விட்டாருன்னா சொல்லுங்க. அமித்ஷா உஷார் ஆயிட்டார். அவர் வந்து சர்வே எல்லாம் பார்த்திருப்பாரு, ரிப்போர்ட் எல்லாம் பார்த்திருப்பாரு, உள்துறை அமைச்சரா வேற இருக்காரு, உளவுத்துறை எல்லாம் பயன்படுத்தி உண்மையிலே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருப்பாரு. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது உளவுத்துறை எல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சா சொல்லணும். தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இங்கே இடமில்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான உண்மை. தமிழ்நாட்டுல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால அமித்ஷா அதை தெரிந்து கொண்டு பின்வாங்குறார் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். காரைக்குடியில வந்து அவர் என்ன செய்வாரு? வந்து வேணா நல்ல செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்டு போலாம். அதை தவிர வந்து அங்க பிஜேபிக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அது அவருக்கு புரிந்து விட்டது. ஏற்கனவே அவங்களுக்கு இப்ப வட மாநிலங்கள் கை கொடுக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க, அங்கேயே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனை. பாஜக வேட்பாளர்கள் மீதான அதிருப்தி, பல பேர் வந்து கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் உள்ளிட்ட வேறு கட்சிகளுக்கு போறது, நம்ம ஓட்டு கேட்டு போகக்கூடிய வேட்பாளர்களுக்கு அங்க களத்துல வரக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு, காரெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. பிஜேபி வேட்பாளர் போன காரை எல்லாம் மக்கள் விரட்டி விரட்டி
அடித்து விரட்டக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கூட்டணிகள் எங்கேயும் அவங்களுக்கு அமையாதது. ஒரிசால கூட்டணி அமையும் பார்த்தாங்க, பல மாநிலங்கள்ல கூட்டணி அமையும் பார்த்தாங்க, காங்கிரஸோடு யாரும் கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி காய் நகர்த்தி பார்த்தாங்க, காங்கிரஸோடு எல்லா கட்சியும் கூட்டணி வச்சிருச்சு, இவங்க கூட யாரும் கூட்டணி வைக்கல. இப்படி ஒரு கிடுக்கு பிடியில் பிஜேபி சிக்கி இருக்குது. எனவே அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு அந்த களத்தை சரி பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டுல வந்தாலும் ஒண்ணுதான், வராட்டாலும் ஒண்ணுதான், ஒரே ரிசல்ட் தான். அதனால அவர் வந்து பயணத்தை, திட்டமிடப்பட்ட பயணத்தை ஒரு நாள் முன்பு ரத்து செய்யறார். இப்போ வர மனம் இல்லை, வர விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருப்பார்ல. ஆனா வர்றதுக்கு அவர் பிளான் போடுறார். போட்டுட்டு இங்க இருந்து போகக்கூடிய தகவல்கள் சரியாக இல்லை, இங்க வந்தால் ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நட்டாற்றில் நின்றது போல மோடி ரோட் ஷோ ஃபெயிலியர் ஆனது போல நம்முடைய ஒரு பயண திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடும், அண்ணாமலை சொதப்பிடுவாரு, தமிழ்நாட்டுல வந்து அவரால் கூட்டம் சேர்க்க முடியாது, பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கூட்டம் சேர்ந்து வரமாட்டாங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தொடர்ந்து ரத்து செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.